இந்த வீடியோவில் நம்ம இன் ஆன் இந்த ரெண்டு ப்ரிப்போஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் பை அப்படிங்கிற ப்ரிப்போஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஒரு வெஹிக்கிள் மூலமாக ட்ராவல் பண்ணி போகிறப்போ நம்ம பை அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன் இன் இந்த ரெண்டு ப்ரிப்போஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், நான் பஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் ஐ ஆம் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஐ ஆம் இன் த கார் சொல்லி சொல்லணும். ஐ ஆம் இன் த கார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன் பஸ்ஸுக்கு மட்டும் ஆன் த பஸ் சொன்னோம், காருக்கு மட்டும் இந்த கார் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளில் நம்மளால் ஃப்ரீயாக நிற்க முடியும், நடக்க முடியுமோ அந்த வெஹிக்கிள்குள்ளே நம்ம இருக்கிறப்போ ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த வெஹிக்கிளில் நம்மளால் ஃப்ரீயாக நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஜஸ்ட்டு உட்கார மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற வெஹிக்கிளில் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பஸ்ஸுக்குள்ளே நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும். ஸோ அப்போ ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ட்ரெயினுக்குள்ளே நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும். அப்போது ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் இருக்கிறப்போ ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும். அப்போது ஐ ஆம் ஆன் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறப்போ ஐ ஆம் ஆன் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ கப்பலுக்குள்ளே நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும். ஐ ஆம் ஆன் த ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறப்போ, ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறப்போ, கப்பலில் இருக்கிறப்போ, ஃப்ளைட்டில் இருக்கிறப்போ நீங்கள் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோக்குள்ளே நம்மளால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, உட்கார மட்டும் தான் முடியும். ஸோ அப்போ ஆட்டோக்குள்ளே இருக்கிறப்போ இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸிக்குள்ளே இருக்கிறப்போ இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். காருக்குள்ளே இருக்கிறப்போ இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஆட்டோக்குள்ளே, காருக்குள்ளே, டாக்ஸிக்குள்ளெல்லாம் நம்மளால் உட்கார மட்டும் தான் முடியும், நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஸோ அப்போது அதுக்குள்ளெல்லாம் நம்ம இருக்கிறப்போ ஐ ஆம் இன் த ஆட்டோ, ஐ ஆம் இன் த டாக்ஸி, ஐ ஆம் இன் த கார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இனிமேல் நீங்கள் இன் ஆன் இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.